தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு வங்கியில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். எந்தவித தேர்வும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ தேர்வு கட்டணம் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருக்குமே பார்த்தீங்கன்னா எந்தவித தேர்வும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். எந்தவித கட்டணமும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 27,500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தவித முன் அனுபவம் இல்லைனாலும் சரி இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வேலை கிடைப்பதாக அறிவிச்சிருக்காங்க. எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதோட ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமே முடிகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா வங்கி அப்படின்ற போது ரொம்ப நாள் டிலே பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணாலே போதும், நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். அதற்காக தான் சொல்கிறேன், இந்த ஜாப் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப்பாக இருக்க போது. ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும், நெக்ஸ்ட் நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணால் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் சரி இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷனோட லிங்க், இது எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பார்த்து நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகேன்பா, ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருப்போம் பாருங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப் போஸ்டிங் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஏ பிகாம் படிச்சிருக்கீங்க. ஸோ அதே டைமில் உங்களுக்கு பேசிக்கான அக்கௌண்ட் நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்குது அப்படின்ற போது உங்களுக்கு தமிழ் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட லோக்கல் லாங்குவேஜ். ஓகேவா? இன்கேஸ் வந்து ஹிந்திக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தி தான் லோக்கல் லாங்குவேஜ், இல்லை வேறு யாரும் இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து லோக்கல் லாங்குவேஜ். ஓகேவா? பட் நமக்கு தமிழ்நாடு தான் அப்படின்றனால நமக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாப்க்கு ஈஸியாக உங்களை செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க. பட் கம்பல்சரி உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து தெரியணும் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான எம்எஸ் ஆஃபீஸ் சொல்லுவாங்கள்ல, வேர்டு, எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ் டைப்பிங் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு மானிட்டரோ கொடுத்தா பேசிக்காக உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி டைப்பிங் வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரியணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாத்துக்குமே ஈஸியாக பண்ணிட முடியும். மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம லேப்டாப் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். எல்லா வீட்லேயும் ஆல்மோஸ்ட் லேப்டாப்பும் இருக்குது. ஸோ அது ஒரு சாதாரண விஷயம் தான். ஸோ அதை வந்து நீங்கள் யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க, சரியா? நெக்ஸ்ட்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்சென்டிவ் ஆனுவல் இன்சென்டிவாக பார்த்தீங்கன்னா 1,500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓவராலாக சேர்த்து உங்களுக்கு 27,500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வென்சி அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, அந்த கன்வென்சி அலவன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவும் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் இருக்குது தெரியுமா, அந்த மொபைலுக்கு ரீசார்ஜ்லாம் பண்ணுவீங்களா, அந்த ரீசார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 300 வந்து மாதம் வந்து தர்றாங்க, சரியா? ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த இன்டர்வியூ இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக அந்தலாம் இருக்காது. பேசிக்கான காமனான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு
இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட நேமு, உங்களோட அப்பாவோட பெயர், உங்களோட ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களோட ப்ராப்பரான அட்ரஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருப்பாங்க. சில பேருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரியும், அப்படி தெரிஞ்சால் அப்படிலாம் போட்டுக்கலாம். இல்லாத பட்சத்தில் எனக்கு தமிழ் மட்டும் தான் ப்ரோ தெரியும் அப்படின்னா நீங்கள் தமிழ்ன்ற மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா மேரிட்னு போடுங்க. இன்னும் ஆகலை அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. உங்கள் நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே படிச்சிங்க, எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க, ஓவராலாக உங்களோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் 10th 12th டிகிரி அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் 10th மட்டும் தான் முடிச்சுக்கிறேன், நீங்கள் 10th மட்டும் ஃபில் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் 10th 12thலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையும் உங்களால் மென்ஷன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் கேட்பாங்க. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்லில் நீங்கள் டைப்பிங் எந்த அளவுக்கு பண்ணுவீங்க, கம்ப்யூட்டரில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க, அதில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எத்தனை வருடங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டு, எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸை கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களோட நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன அட்ரஸ் அப்படின்னா த டைரக்டர் இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் 5th ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மாம்பழப்பட்டு ரோடு அலமேல்புரம் விழுப்புரம் 605602 இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க சொல்லக்கூடிய கடைசி தேதிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இனிமேல் இந்த ஜாபை பற்றி ஒரு நம்பிக்கையில் இனிமேல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சொன்னதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கூட உங்களால் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் பண்ணும்போது மண்டேலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஒரு காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 4 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். ஏன்னா ஒர்க்கிங் டைம் இருக்கும்போது அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் அவங்கள்ட்ட எதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் பொறுமையாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி May 2, 2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் எதுவும் புரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்றத ப்ராப்பராக அந்த வீடியோக்கு கீழே ப்ராப்பராக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு புரியும். ஸோ நிறைய பேர் மாற்றி பண்ணுறதுனால எனக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ முடிஞ்சளவு எந்த வீடியோக்கு என்ன டவுட்டோ அதற்கு கீழே ப்ராப்பராக தெளிவாக கொஞ்சம் புரிகிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.